இன்றைக்கி சென்னை ஸ்பெஷல் வடகரி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யலாம். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூட வரமிளகா, சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். ஒரு பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கடலைப்பருப்பு கலவையை வந்து நம்ம இந்த பேனில் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். உதிரி உதிரியாக வந்தோடனே இதை எடுத்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி திரும்ப செய்யலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதணும். உதிரி உதிரியாக வந்தோடனே நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ திரும்ப எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இதில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை பொரியட்டும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் 100 கிராம் தான் கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை வதக்கின பிறகு இங்கே வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. நான் கடலைப்பருப்புலையும் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூனு, அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன், தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். கொதி வந்துருச்சு. கடலைப்பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ நம்ம லைட்டாக கிண்டிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நான் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான வடகரி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.